ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலியோட நெக்ஸ்ட் பாட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்குள்ளப்பெல்லாம் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? மாஃபியா ஹெட்டாக இருக்கிற எனக்கு ரோப்பை கூட ரிமூவ் பண்ண தெரியாடா என்ன? அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த பிளேஸில் என்ட்ரானதை பாட்டு ஷாக் ஆகி, நீ குக்கி இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஷாக்லேயே சார்லி நோட் பண்ணால் வீமே இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. எடு நம்ம கூட வந்துடு அங்கிள் ஜங்குக்கா, அப்போ என் குக்கி எங்கே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி குக்கி எங்கே இருக்கிறாங்கிற மாதிரி திங்க் பண்ணேன். குக்கி டேயோட பெட்டில் ஃபுல்லாக கான்சிலண்ட்டை போட்டு ஸ்லீப் பண்ணபடி இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஷாக்கிங்லேயே டே குக் 2 பேரையுமே நோட் பண்ணால் நம்ம டேடா, என்ன சார்லி எதிர்பார்க்கலையா இடனி? உனக்கு மட்டும்தான் ஷாக்கு சர்ப்ரைஸு எல்லாம் கொடுக்க தெரியுமா? உனக்கு மேலே எனக்கும் கொடுக்க தெரியுமா? நீ அட்டாக் பண்ணது என்னை மட்டும் அட்டாக் பண்ணிட்டு இருந்த. சரி போனா போட்டுன்னு உன்னை விட்டேன். என் குக்கி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஓன் பிளேஸ்லேயே வந்து நான் வார்ன் பண்ணா மூலியமாக குக்கியை வச்சே பிளாக்மெயில் பண்ணி ஒவ்வொருத்தரையும் அட்டாக் பண்ணியிருக்கியே. வாவ் 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 பா, உன்னை பிடிக்கிறதுக்காக தான்டா நாங்கள் அந்த பிளேஸில் அந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் போட்டோம். ஆனால் அந்த பிளேஸ்லேருந்து நீ தப்பிச்சு எங்களை என் பண்ணதுக்கு எப்படி ஒரு ஒர்க் பண்ணுவியே? அங்கிள் டே அப்படிங்கிற மாதிரி டே ஜங்குக்கு நோட் பண்ணா வா இதை நாங்கள் கொஞ்சம் எதிர்பார்த்து தான். பட் சார்லி தான் நிறைய எதிர்பார்த்துன்னு இருக்க மாட்டான். இல்லை சார்லி, இங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியே கரெக்டாக டேக்கிட்ட வந்து நிற்கிறாரு. நின்ன பொசிஷனில் அங்கிள் டே குக்கி எங்கே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், என்னடா 2 பேரும் என்ன இந்த மாதிரி கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கீங்க? ஓ, உனக்கு இங்கே என்ன நடந்துட்டுருக்குங்கிறது புரியலைங்க? அச்சுச்சோ, இப்போ நான் கிளியராக சொல்கிறேன். ஜங்கு பாவம் நிற்க ஏன் இவ்வளோ கிரிப்பாக பிடிச்சபடியே இருக்கிற? செட்டுற போப்புறான். அவன் என்னென்ன பண்ணான், நம்ம எதெல்லாம் கண்டுபிடிச்சோங்கிறத அவனுக்கு நம்ம சொல்லாண்டாமா? அந்த சேர்லேயே அவனை லாக் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாரி செலவும் கரெக்டாக ஜங்குக்கு கெட்டிச்சுட்டு இருப்பாங்களா, அந்த சேரில் உட்கார வச்சபடி சார்லியோட 2 ஹேண்ட்ஸையும் கட்டெல்லாம் செய்யலை. ஜங்குக்கு அவரோட ஹேண்ட்ஸை வச்சு கிரிப்பாக பேக் சைடாக வச்சு லாக் பண்ணபடி இருக்கிறாரு. ஜங்குக்கு வலிக்கடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கட்டுனா, ஏன் ஹஸ்பண்டே ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுறியாடானுங்கிற மாதிரி டே ஒரு ஸ்லாப்பு வைக்கவும் என் முன்னை வந்து நின்றுக்கிட்டு, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? சுற்றி இந்த பிளேஸ் முழுக்க என்னோட பாடி கார்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா? ஓ அப்படியா? இந்த பில்டிங்கை சுற்றி உன் பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. ஹாய் ஆங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகிறாங்க. மொத்த பாடி கார்ட்ஸையும் கில் பண்ண பொசிஷனில் இந்த மாதிரி பாய்ஸஸ் அவ்வளோ பேர் என்ட்ரானதை பார்த்துட்டு, இங்கே என்ன நடக்குது? என்னையே ஏமாட்டிட்டியா என்ன? ஒன்று நம்பிட்டானடா நான் மொத்த பிளானே போட்டேன். இப்படி என்ன சொதப்பி அவங்கக்கிட்ட காட்டி கொடுத்துட்டல. இதுக்கு நீ ரொம்ப ஃபீல் படுவ. இந்த பிளேஸில் நான் லாக் ஆனது மட்டும் அந்த பர்சன்ட்டுக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சார்லி இப்போ கூட இன்னொரு பர்சன்ட்டை வச்சு மிரட்டுறான். இப்படி மிரட்டுற அந்த மூமெண்ட்டுக்கு சார்லிக்கு இன்னொரு ஸ்லாப்பு விழுந்தா, என்னடா ஹேண்ட்ஸ் ரொம்ப நீளமாக இருக்குன்னு அடிச்சு காட்டிகிட்டு இருக்கியா? இங்கே பாரு, என்ன உங்களால் லாக் மட்டும்தான் பண்ண முடியும், ஆனால் பட் என்னை கீல் பண்ண முடியாது. ஓ அப்படியா? ஜங்குக்கா அவனை கீல் பண்ண முடியாதான். நம்ம என்ன பண்ணுவோனுங்கிறத அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படிங்கிற மாரி சொன்னால், ஜங்குக்கோட பேக் சைடு ஹிப்பில் வச்சுருக்க நைஃப் எடுத்து சார்லியோட டைஸில் சொருகவும், வேண்டாம் அங்கிள் சார்லி எங்களை எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. ஓ, சார்லி எங்களை எதுவும் பண்ணக்கூடாதா? அப்போ குக்கியை சார்லி எங்கள் கில் பண்ணிடுவானே, என்ன பண்ண நீ சொல்லு, குக்கியா சார்லி எங்களா அப்படிங்கிற மாதிரிட்டே கேட்கவும், குக்கி தான் எனக்கு வேணும். அப்புறம் என்ன அமைதியாக நெல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஓரமாக நிற்க வைப்பாங்களா, இந்த மாதிரி நிற்க வச்சான். பாய்ஸஸ் எல்லோரும் இந்த பிளேஸில் என்ட்ரானதை பார்த்துட்டு சார்லிக்கு ஒன்றுமே புரியல. பிளான் மட்டுமும் நம்ம தானடா போட்டோம், இங்கே என்னடா பிளானே தலையில் மாறி போச்சு. நம்ம பிளானில் லாக் ஆகிருக்குமே. இந்த என்ன ரொம்ப அமைதியாக சைலண்டாகவே இருக்கிறான். எப்போ கண்டுபிடிச்சாங்க இல்லை போய் டேரெக்டாக சொல்லிட்டலான்ங்கிற மாரி டென்ஷனில் ரொம்ப டிப்ரெஷனில் முழிச்சிட்டு இருந்தேன்.
ஜாக்ஸியுமே அதே பிளேஸில் தான் இருக்கிறான். சீக்ரெட்டாக அங்கே நடக்கிற மூமெண்ட்டை எல்லாத்தையுமே நோட் பண்ணிகிட்ருக்கான். ஜாக்ஸி இந்த பிளேஸில் இருக்கிறா, சார்லியோட கேர்ள் ஃப்ரெண்டும் இதே பிளேஸில் இருக்கான்ங்கிறது பாய்ஸஸ்க்கு ரொம்ப நல்லா தெரியும். ஜஸ்ட்டு அவங்க பிஸ்னஸ் உமன். ஜாக்ஸி அப்படின்னு டேரெக்டாக ஹவுஸுக்கு தான் வருவா, அவளை அங்கே வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலான்ங்கிற மாதிரி பாய்ஸஸ் பாடி கார்ட்ஸை மட்டும்தான் கில் பண்ணியிருப்பாங்க. ஜாக்ஸியும் சார்லியோட கேர்ள் ஃப்ரெண்டையும் எதுவும் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக சார்லிக்கு ஈக்குவலாக சேரை போட்ட பொசிஷன்லேயே ஹையா ஆங்ஸ் நான் ஸ்டோரி சொல்ல போகிறேன், எல்லோரும் கேளுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, என்ன நினச்சிட்ருக்கடா நீ? இங்கே எல்லோரும் என்ன முட்டாள்னே நினச்சிக்கிட்டு இருக்கியா? பி திடீர்னு என்னோடய ஹவுஸுக்கு வர சொல்ல ஃபஸ்ட்டில் ஷாக் இருந்துச்சு. என்னோடய ஜொங்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருந்தே வியை சுத்தமாக பிடிக்கல. சரி ஃபேமிலிக்குள்ளே ஃபைட் ஆகுது, அந்த மூமெண்ட்டில் அவன் இக்னோர் பண்ணுறான்னு நினச்சேன். வி என்னோடய ஹவுஸுக்கு வந்தான். வந்த டேஸ்லேருந்தே உன்னோட பாடி கார்ட்ஸ் அதிகமாக வியை ஃபாலோ பண்ணாங்க. அப்போவே எனக்கு லைட்டாக டவுட் வந்துச்சு, என்னடா வியை ஃபாலோ பண்ணுறாங்கன்ட்டு. அப்புறம் இந்த மாதிரி தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி வியை ஃபோர்ஸ் பண்ணி மிரட்டுனது, பேரண்ட்ஸை மிரட்டுனதும் எனக்கு தெரிய வந்துச்சு. ஒரு வேளை அடுக்காக தான் இருக்கும், குக்கி பெயினில் துடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மொத்த ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்கேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நீ இப்போது என்ன நினைக்கிற? வி என்கிட்ட டைரெக்டாக அங்கிள் குக்கி இந்த மாதிரி டார்கெட்டாக வச்சு உங்களை யாரையோ ஒரு பர்சன்ட்டை கில் பண்ண போகிறாங்க, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு இங்கே இருக்கிற பர்சன்ஸ் யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் திங்க் பண்ணுறேன், ப்ளீஸ் அங்கிள் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி வி என்கிட்ட இன்றைக்கி மார்னிங் கெஞ்சினா நினச்சிட்ருக்க. இல்லை வி ஏதாவது கெஞ்சினா அப்படிங்கிற மாதிரி கேட்குவேன். இல்லைங்கிற மாதிரி ஹெட்டை நாக் பண்ணால், எப்படிடாப்பா கண்டுபிடிச்சேன்? நான் போட்ட பிளானை மட்டும் எப்படிடா கண்டுபிடிச்சேன்? ஏன்டாடு என் பிளேஸ், என் ஹவுஸ், என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சின்னதாக எதுவும் ஆகக்கூடாதுன்னு அவ்வளோக்குள்ள நுண்ணிப்பாக கவனிச்சிட்ருக்கா. அந்த பிளேஸில் ஃபஸ்ட்டு என் குக்கி நீ அட்டாக் பண்ண பிறகு அன்னைக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. என் குக்கியோட ஹிப்பில் நைஃபை சுருகின பொசிஷன் ஜாக்ஸியோட மூமெண்ட்டு தான். ஜாக்ஸி அவள் கூட யாருன்னு எனக்கு தெரியும். அவள் தான் உன்னோட பாடியோட அந்த பிளேஸ் கிளெண்டராக்கி ஏன் குக்கி அந்த மாதிரி அட்டாக் பண்ணதுன்ட்டு. அன்றைக்கி எனக்கு எவ்வளோ ஆட்டம் வந்துச்சு தெரியுமா? உன்னை அதே பிளேஸில் போட்டுட்டலுன்னு இந்த அளவுக்கு திங்க் பண்ண தெரியுமா? அன்னைக்கு நைட்டு தான். ஜங்கோக் என்னாச்சிட்டையா? எதுக்காக இன்னும் ஸ்லீப் பண்ணாமல் பெட்லேயே உட்காண்ட்ருக்கேன்? அது ஒன்றும் இல்லை ஜங்கோக், சும்மா நார்மலாக தான். என்ன நார்மலான்னு கேட்குறேன். அமைதியாக ஸ்லீப் பண்ணு ஜங்குக்கு. நீ நானே ஸ்லீப் பண்ணால் தான் போகிறேன், ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஸ்லீப் பண்ணாட்டே ஸ்லீப் பண்ணிட்டு இருக்க மாட்டார். அதுக்கு பதிலாக ஜங்குக்கு தூக்க பிடிச்ச கொட்டு தூங்க வச்சுட்டு எப்படி நீ முழிச்சிருந்தா என்னை எந்த ஒர்க்கு பண்ண விட மாட்டேன், ஏன் சன்னையே அவன் அட்டாக் பண்ணிட்டான், அவனை நான் சும்மா விடுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ? கண்டிப்பாக சார்லி இருக்கிற பிளேஸுக்கு எப்போயும் அந்த சார்லியை நான் கில் பண்ணாமல் விட மாட்டேன். கண்டிப்பாக நீ ஐஸை ஓப்பன் பண்ணியிருந்தா எனக்கு 2 போக விட மாட்டேன் ஜங்குக். சாரி அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஓரகட்டில் பிக்கிஸ் பண்ண பொசிஷனில் கன்ஸு வெப்பன்ஸு எடுத்த பொசிஷன்லேயே கோப்ராவை நோட் பண்ணப்படி மாம் கூட வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குவோம். கோபராவும் ரெடியாகி நேராக கூட கிளம்பியிருக்கோம். இந்த மாதிரி கிளம்புனா வீடா டெரஸில் உட்காந்துருந்து பயங்கரமாக தேம்பி அழுதுருப்பார். இந்த மாதிரி அழுற சவுண்டை கேட்டு நம்ம ஷாக் ஆகி, என்ன கோபரா ஹவுஸுக்குள்ளே எல்லோரும் ஸ்லீப் பண்ணிட்டாங்கல்ல, எல்லாரையும் பார்த்துட்டு வந்துட்டல மா, என்ன நம்பு, நான் எல்லாரையுமே பார்த்துட்டு வந்துட்டேன், எல்லோரும் ஸ்லீப் ஆகிட்டாங்க, ஒருத்தர் கூட இல்லை. அப்போ யார்டா அங்கே அழுறது? ஒருவேளை கோஸ்ட்டாக இருக்குமோ? கேடு இல்லைம்மா, என்னோடய பிரதர் சிஸ்டர் கூட சேர்ந்து ஹாரர் மூவி நிறைய பார்த்தேன். இந்த மாதிரி தான் நைட்டு 11 o'clock மேலே 12 o'clock ஆக போகிற டைட்டில் கோஸ்ட்டுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லை ஏதாவது ஒரு பர்சன்ட் கில் பண்ணி இல்லாட்டி அவங்க டெத் ஆகிறதுக்கு டேட் வர்றதுக்கு முன்னாடியே டெத் ஆகிட்டாங்கன்னா கோஸ்ட்டாக இருப்பாங்களாம். ஒருவேளை மாப்பியா ஹவுஸுக்குள்ளே கோஸ்ட் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி கோபுரம் இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு அந்த கோஸ்ட்டுக்கு ஒன்று தாண்டா மண்டலில் கிஃப்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யார் அழுறானுங்கிறத நோட் பண்ணிட்டுக்காக்க கரெக்டாக
டே கரெக்டாக இருக்கிற பிளேஸை பார்த்து வந்துட்டுருப்பார். அந்த மாதிரி வந்துட்டுருந்தா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிவிட்டேன், என்னால் முடியாது, திரும்ப என்ன டார்கெட் பண்ணாத, என் குக்கி எதுக்காக இந்த மாதிரி பண்ண, ஏன் இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணுற, என்னை ஹாப்பியாகவே இருக்க விட மாட்டிங்களா, எதுக்காக ஒவ்வொருத்தராக வந்து என்ன டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம சார்லிக்கிட்ட கண்டதே அழுதுன்ருப்பார். என்னை போக விட்டுரு, என்னை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாத, என்னை விட்டுருங்கிற மாதிரி, என் லைஃப்பில் வாழ விடு, என்னை டார்ச்சர் பண்ணாதனுங்கிற மாதிரி எப்படி பேசி க்ரை பண்ணி அழுட்டுருக்க மொத்த மூமெண்ட்டையுமே நோட் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி நோட் பண்ணால் அந்த பிளேஸில் கரெக்டாக மிம்மம் வெளியே அவங்க ரூமை விட்டு வெளியே வந்து டேயாங் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டேயை கூப்பிட்றதும் மிம்மமோட வாய்ஸும் கேட்டு டக்குன்னு டேரி எல்லாத்தையும் வெயிட் பண்ணப்பாடி அந்த மொபைலில் மறைச்சி வச்ச பொசிஷன்லேயே டக்குன்னு டெரஸில் நின்று மிம்மமும் டேயும் எங்கே இருக்காங்கங்கிற மாதிரி நோட் பண்ணுவாரா. டக்குன்னு அதுக்குள்ளே மிம்மம்கிட்டே வந்துட்டு அது ஒன்றும் இல்லைம்மாம், வாட்டர் எடுக்க வந்தேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு வாட்டர் குடிக்கிற மாதிரி கிச்சனை பற்றி போயிருந்துருப்பார். இந்த மாதிரி கிச்சனில் போய் வாட்டர் எடுக்கிற அந்த மூமெண்ட்டுக்கும் மிம்மம் கரெக்டாக அவங்க ரூமுக்கு என்ட்ராகிற மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு நேராக நம்ம குக்கியோட ரூமுக்குள்ள என்ட்ராகி குக்கி பக்கத்துலேயே வந்து உட்கார்ந்த மொத்த மூமெண்ட்டையுமே நோட் பண்ணிட்டுருப்பார். அது எனக்கு ஃபஸ்ட்டு டவுட்டை கொடுத்துச்சு. உன்னை அன்றைக்கி கில் பண்ணணுன்னு தான் வெளியே வந்தேன், பட் கில் பண்ணனால முடியல, எதையோ மறைக்கிறான், யாரோ டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு திங்க் பண்ணி முதல்ல ஹவுஸுக்குள்ள என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகட்டான் அன்றைக்கி நான் உன்னை ஒன்றும் பண்ணாமல் அமைதியாக விட்டுட்டேன். அப்புறம் அன்னைக்கு பேட்டை ஹல்ல மிம்மாம ஸ்டெப்லேருந்து தள்ளி விட ஒரு பிளான் போட்டு கொடுத்தீங்க வீக்கிட்ட, அன்னைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம வீடாக இந்த மாதிரி டெரஸில் வந்து நின்றுக்கிட்டு இதுக்கு மேலே என்னால் யாரையும் அட்டாக் பண்ண முடியாது, எதுக்காக டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, நான் சொல்லிட்டு கேட்க மாட்டியா, என்னை ஏன் இப்படி பண்ணுறேன், நான் அவனா டெட் ஆகிடட்டுமானுங்கிற மாதிரி கோவட்டில் கட்டுன்னு இருப்பார்ல. கட்டுன மூமெண்ட்டில் அவன் குக்கியை வச்சே மறுபடியும் பிளாக்மெயில் பண்ணதை பார்த்துட்டு என்னால் இதை பண்ண முடியாது, ப்ளீஸ், ஒவ்வொருத்தர் கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியலங்கிற மாதிரி க்ரை பண்ணி அழுதுட்டு லாஸ்ட்டில் குக்கி தான் எனக்கு வேணும், நீ சொல்கிற எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன், குக்கியை மட்டும் எதுவுமே பண்ணிடாதனுங்கிற மாதிரி க்ரை பண்ணப்படி டீரெல்லாம் வெயிட் பண்ணப்படி நெக்ஸ்ட்டு அவன் ஒர்க்கு கூட்டத்துக்கு ஓகே பண்ணிவிட்டு கரெக்டாக டெரஸை விட்டு கீழே இறங்கினா கரெக்டாக டெரஸோட டோர் இருக்கும்ல, அதில் கரெக்டாக என்ட்ராக இருப்பார். என்னாச்சுமே யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, அது அங்கிள், அது மாம்டா, மாம் என்ன சொன்னாங்க, ரொம்ப திட்டாங்களோ, பயங்கரமாக தேம்பி அழுதுருக்க பொழுக்கு, ஐஸ்லாம் ரெடாக இருக்குது, அது 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 அங்கிள், அது வந்து ஆமாம் மாம் வந்து என்னை கொஞ்சம் ஹாஷாக திட்டுனாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நான் சரியாக கேட்க மாட்டேங்கிறேன்னா, ரொம்ப பிடிவாட்டம் பிடிக்கிறேன்னா, அதான் கொஞ்சம் கோவமாக திட்டுனாங்களா, பேச மாட்டேன்னு சொன்னாங்களா, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசினா வீயோட சீக்ஸில் ஓங்கி ஒரு ஸ்லாப்புடான மட்டும் ஸ்லாப் வச்ச வேகிட்ட போட்டு அப்படியே நிமிண்டுட்டே நோட் பண்ணால் வீயோட நெக்கட்டு கிரிப்பாக பிடிச்சி இருக்குனப்படி ஃப்ளோர்லேருந்தே மேலே மரம் தூக்கிடுவார். இந்த மாதிரி தூக்குனதை பார்த்து ஜங்குக்கு சொன்ன அந்த மூமெண்ட் அப்படியே ஞாபகம் வருது. நம்ம வீக்கி இந்த மாதிரி டேயோட ஆங்கிரி ஃபேஸை பார்த்து ரொம்ப பயந்து போய் அங்கிள் என்ன பண்ணுறீங்க, அங்கிள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு நெக்கு வலிக்குங்கிற மாதிரி டேயோட ஆன்சர் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணால், ஏன்டா டே என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீயும் அந்த சார்லியும் என்னடா பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் சன்னை என்ன மாதிரி திங்க் பண்ணிட்டா பிளாக்மெயில் பண்ணி அவன் லைஃப்குள்ளே என்றானே நீ, என்ன பிளான் பண்ணி குக்கியை லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி ஹவுஸ்குள்ளே என்றானே. ஜொங்கு அன்னைக்கே சொன்னான், இவன் ஏதோ தேவையில்லாத ஒர்க்கை பண்ணட இந்த ஹவுஸ்குள்ளே வந்துருக்கான், அவனை நம்பாத, நீ தேவையில்லாமல் குக்கியை ஆசைப்படுறான்னு சொல்லிக்கிட்டு பிரச்சனையை நீயே வாழன்றியா ஹவுஸுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுருக்கனுங்கிற மாதிரி என்னை அன்றைக்கி அவ்வளோ திட்டுனா. ஆனால் நான் உன்னை ஃபுல்லாக நம்பினேன், ஏன்னா அவங்க 2 பேரோட லைஃப்பில் லவ் இருக்கணும்னு திங்க் பண்ணேன், என் குக்கியோட லவ் பேக்காக இருக்கக்கூடாதுன்னு திங்க் பண்ணிட்டான். உங்கள் 2 பேரையும் ஏன் ஜங்கு கூட பர்மிஷன் கூட அவன் எனக்கு கொடுக்கல. அப்போ கூட நான் மேரேஜ் பண்ணி வச்சேன், ஜங்குக்கு என்னை பனிஷ் பண்ணாலும் பரவாயில்லன்ட்டு. ஆனால் ஏன் மூலியமாகவே ஹவுஸ்குள்ளே என்ட்ராக்கி ஏன் மூலியமாகவே எல்லா ஒர்க்கையும் பண்ணி ஏன் பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு
ஏன் ஃபேமிலியில் ஒவ்வொரு பர்சன்டையும் அட்டாக் பண்ணிகிட்ருக்கியா? ஆ, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? என்ன நினச்சிட்டு இருக்க? முட்டால் நினச்சிட்டு இருக்கியா, பைத்தியம் நினச்சிக்கிட்டு இருக்கியா? இதே பிளேஸில் உன்னை கில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனிமீஸ் அட்டாக் பண்ண வேண்டாங்க. சார்லியோட பாடி கார்ட்ஸ் தான் வியை கில் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி என்னால் ஏன் குக்கிக்கிட்ட சொல்ல முடியும்? இந்த மாம் என்ன சொன்னாலும் அப்படியே நம்புவான். இதே பிளேஸில் உன்னை கில் பண்ணாமல் நான் விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி வியோட நெக்லேருந்து ஆன்ஸ் எடுத்த வேகத்திலேயே வியோட நெக்கில் நைஃப் வச்சு சொருகிற மாதிரி போனால் என்னை கில் பண்ணிக்கோங்க அங்கிள். அப்போனா இந்த ப்ராப்ளத்துக்கு எண்ட் ஆகும். நான் டெட் ஆகிறதில்ல, ஒன்றும் பெயின் ஆகலை, என்னை கில் பண்ணிக்கோங்க. என்றைக்கோ டெட் ஆகிற பர்சன்ட் இன்றைக்கி உங்கள் ஹேண்ட்ஸால் டெட் ஆகிறது எனக்கு ஹாப்பி தான். இந்த பிளேஸில் எனக்கு எனக்கு என் மாமா திரும்பவும் ஃபீல் பண்ண வச்சுட்டு நீங்கள் மட்டும்தான் என்னை நீங்கள் கில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கியா? இல்லை அங்கிள், ட்ரூவாக தான் பேசிகிட்ருக்கேன். என்னை கில் பண்ணிடுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. என்னை கில் பண்ணுங்கள். நீங்கள் கில் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹவுஸில் வேறு எந்த ப்ராப்ளமும் நடக்காதுன்னு மட்டும் திங்க் பண்ணாதீங்க. சார்லியை நீங்கள் சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் இல்லாட்டாலும் இந்த பிளேஸில் இன்னொரு பர்சன்ட் வந்து உங்கள் ஒவ்வொருத்தையும் அட்டாக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சார்லியை நீங்கள் தான் சீக்கிரம் குயிக்காக என் பண்ணணும். இந்த மாதிரி சார்லி எப்போ வருவான், நம்ம எப்போ அவனை தேடி கண்டுபிடிக்க அப்படிங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணி நோட் பண்ணுறதுக்கு பதிலாக அவனை உங்களை தேடி வர வைங்க. குயிக்காகவே நீங்கள் சார்லியை கில் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டு ஷாக் ஆகி, என்ன ஸ்மார்ட்டாக பேசுகிற திங்கிங்கா? சார்லியை கில் பண்ண ஐடியா கொடுக்குற மாதிரி என் 2 டப்பிக்கில் நினைக்கிறியா? என்ன நினச்சிட்டு இருக்கடா நீ அப்படிங்கிற மாதிரி இப்போது விஏ ஸ்லாப் பண்ணவும், ப்ளீஸ் அங்கிள், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. குக்கியை வச்சு பிளாக்மெயில் பண்ண போய்டா என்ன பண்ண ஏது பண்ண தெரியாமல் இந்த ஒர்க்கை மட்டும் பண்ணேன். என்னை கில் பண்ணுறதா இருந்தாலும் நான் ஹாப்பியாக நான் டெட் ஆகிறத நினச்சி நான் ஹாப்பியாக தான் திங்க் பண்ணுவேன். அதுவும் உங்கள் ஹேண்ட்ஸால் டெட் ஆகிறதுன்னு நினச்சி நான் ரொம்ப ஹாப்பியாகுவேன். என்னை கில் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு என்ன பண்ண ஏது பண்ணுன்னு தெரியாமல் டென்ஷன்லேயே அங்கிட்ட இங்கிட்டும் நடந்துருப்பார். அப்புறம் தான் யோசிச்சார், அவன் என்ன பிளான் பண்ணாலும் சரி அதை ஃபஸ்ட்லேயே நீ என்கிட்ட சொல்லிடணும். ஓகே அங்கிள், சார்லி என்ன சொன்னாலும் உங்ககிட்ட நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஓகே பண்ணியிருந்துருப்பார். ஆனால் அப்போ கூட சார்லி வியோட அங்கிள்ங்கிறத சொல்லிட்டு இருக்க மாட்டார். ஆனால் கோப்ரா எல்லா மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு டேட்டா வந்து இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுத்துட்ருக்கும். லாஸ்ட்டில் ஒரு கோவத்தில் அங்கிள்ங்கிற மாதிரி கத்தி இருந்திருப்பார்ல, அதை கூட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கோப்ரா நோட் பண்ணிட்டுனா ஹாஸ்பிட்டலில் வந்து வியும் சார்லியும் ஏதோ ரிலேட்டிவ் பர்சன் மாதிரி பேசிக்கிறாங்க. வந்து சார்லியை அங்கிள்ங்கிற மாதிரி கட்டி கூப்பிடுறான். எனக்கு ஏதோ தப்பாக இருக்குது மாம், வியை நம்ம நம்புறது தப்புன்னு தோணுதுங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலை வச்சு கோப்ரா இதை தான் சொல்லிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் கிட்ட டைரெக்டாக வந்து பேச சொல்ல, நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஓப்பனாக தான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நான் அங்கிள்னு ஒரு வேகத்தில் தான் சொன்னேன், அவருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி நம்ப வச்சுட்டுருப்பாரு. சரி இருக்கட்டும், சார்லியை ஹேண்ட்ஸில் சிக்க வைக்கிற வரைக்கும் விஏ நம்ம ஜாக்ஸை மாரி ஃப்ரீ பண்ணி தான் விடணுங்கிற மாரி ஃப்ரீ பண்ணி தான் விட்டுருப்பாரு. ஆனால் லாஸ்ட்டில் நீ இல்லை மின்மாம் இல்லை பேபிஸ் யாரையாவது கில் பண்ணட்டேன், குக்கியை நான் ஃபினிஷ் பண்ணியே தீர்வேன்னு ஆர்டர் போட்ட அடுத்த செகண்டே டேரெக்டாக டேக்கிட்டே பண்ணிட்டாரு. என்னாச்சு, ஏன் ஏன் பண்ண மட்டும் நிற்கிற? அங்கிள் என்னன்னு கேட்டேன். உங்கள் 3 பர்சன்ஸில் யாரையாவது நான் 12 o'clock கில் பண்ணணுமா? இல்லை குக்கியை கில் பண்ணுவேன்னு மிரட்டுறாங்க. ஓ அப்படியா? என்ன பண்ண அங்கிள்? நான் இப்போ எனக்கு என்ன பண்ணனே தெரியல. குக்கி எனக்கு எப்படி என்ன திங்க் பண்ணுறதுன்னே தெரியல. குக்கிக்கு எதுவும் வாங்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நீ எதுக்கும் பயப்படாத, என்கிட்ட சொல்லிட்டுல குக்கி இங்கேருந்து நீ கூட்டிகிட்டு போ, நான் பார்த்துக்கிறேன், குக்கிக்கு எதுவும் ஆக்காட்டு. ஆனால் நீ அதில் ஏதாவது கேம் ஆட நினச்சேன், என்னை நம்புங்க அங்கிள், நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். குக்கியை வச்சு பிளாக்மெயில் பண்ண போய்ட்டு நான் அந்த மாதிரி பண்ணேன், நானும் எதுவும் பண்ணலை அங்கிள். நம்புகிறேன், நீ சொல்கிறப்ப அது உண்மையாக இருந்துச்சு, உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை
ஆனால் பட் அப்படியே ஃபேக்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த டேயை நீ வார மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கும். குக்கிக்கு எடுமா காட்டு, குக்கியை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இருந்து குக்கியை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி டேய் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி சொன்னதை கேட்டுட்டோம் குக்கியை நினச்சி ஜங்குக்கே கூட்டிகிட்டு வந்துருப்பாரு. இந்த மூமெண்ட்டை கேட்டு சார்லி ரொம்ப ஷாக்கானா, எப்போ நான் குக்கிக்கு படியில் ஜங்குக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்போவே பாய்ஸஸ் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டேன், என்னோடய ஹேங்ஸ் எல்லார்ட்டையுமே சொல்லிட்டேன், இன்றைக்கி சார்லியை ஃபினிஷ் பண்ண போகிறோன்ட்டு. ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டே எடுத்திருந்தாலும் ஒன்றை என் பண்ணதுக்கு நாங்கள் அத்தனை பர்சன்ஸும் வந்துட்டோம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் நாக்கில் சிரிச்சபடி சார்லியை நோட் பண்ணால், அங்கிள் நான் பெட்ரூமில் குக்கி கூட தானே இருந்தேன், குக்கி என் கூட கூட்டிகிட்டு தானே வந்தேன், எப்போ அங்கிள் மாறினாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டான். இந்த மாதிரி பேசிட்டு நேராக கீழே கிச்சனை பட்டம் போயிருந்துருப்பாரு. கிச்சனுக்கு போகிறத பார்த்துட்டு நம்ம குக்கி தான், என்ன என்கிட்ட எதையுமே பேசாமல் நேராக எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீயை ஃபாலோ பண்ணபடி கிச்சனில் யாரும் இல்லை, நம்ம வீக்கிட்ட ப்ளே பண்ணலாங்கிற மாதிரி குக்கி கிச்சனை பட்டா வந்துருப்பாரு. பட் நம்ம டேயோட ரூமை கிராஸ் பண்ண அடுத்த செகண்டு குக்கியோட மவுட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி அவரோட ஆன்ஸில் குளோரோஃபார்ம் இருக்குமா மயக்க மருந்து இருக்குமா அந்த இதுக்கு கிரிப்பாக மவுட்டை க்ளோஸ் பண்ணபடி கிரிப்பாக பிடிச்ச மூமெண்ட்டுக்கு குக்கி லைட்டாக திரும்பி டேயோட ஃபேஸை பார்க்குறாரு. என் செல்ல குக்கில கொஞ்சம் ஹவர்ஸ் அமைதியாக இருடா அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஏம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்ன பொசிஷன்லேயே குக்கி மங்கிட்டே மெலையவில்லை. எவ்வளோ பெரிய பையனை எப்படி சரி என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு குக்கியை பொறுமையாக கொண்டு வந்து ஜொங்கு பக்கத்தில் பெட்டில் படுக்க வைப்பாரா. இந்த மாதிரி படுக்க வச்சா ஜொங்குக்குடா எதுக்கு இப்போ என் சன்னை இந்த மாதிரி கொண்டு வந்து போடுறா அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கேட்டான். ஜொங்குக் என்ன? ஜங்குக்கு நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க போகிறேன். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? ஜங்குக்கு அது வந்து அப்படிங்கிற மாதிரி வியை ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் எல்லாத்தையுமே டேட்டை வந்து சொல்லி ஒவ்வொரு ஒர்க்கு நடந்தது. அட்டாக் மட்டும் பண்ணது சார்லி, இந்த பிளேஸில் மொத்த ஒர்க்கையும் பண்ணது ஜாக்ஸ் இதில் எந்த ஒர்க்கும் பண்ணனுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு இப்போ குக்கி அந்த பிளேஸ்க்கு அவன் கூப்பிட்ருக்கான். குக்கியை பிளாக்மெயில் பண்ணபடி நம்ம மொத்த பர்சன்ஸையும் அந்த பிளேஸில் வர வச்சு ஒரே டைட்டிலில் மொத்த பர்சன்டையும் கீல் பண்ணதுக்கு அவன் பிளான் பண்ணியிருக்கான். என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல. என்ன திமிரண்ட வீக்கி, நான் தான் அன்னைக்கே சொன்னோம்ல, அவனை நம்பாடா அவன் நம்ம ஹவுஸை மொட்டமாக அழிக்கிறதுக்காகவே இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கானுங்கிறத அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் பார்க்க இன்னசெண்டாக இருக்கான், ரொம்ப பிரிட்டியாக இருக்கான். அவனோட ஸ்பீச்சு கூட ரொம்ப இன்னசெண்டாக இருக்குது. அவ்வளோ இன்னசெண்டாக நான் பையன் என்ன பண்ண போகிறான்னு கேட்டேன். பாட்டியா உள்ளே என்ட்ராகி மொத்த பசண்டையும் ஒரே நேரத்தில் கீல் பண்ணதுக்கு மொத்த ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்கான். அவன் என்ன ஏன் சன்னங்கிறன்னு கூட்டிகிட்டு போகிறது. நானே இன்றைக்கி அவனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு சார்லி இருக்கிற பிளேஸ்க்கு டேரக்டராக என்ட்ராகி அவனை நான் கீல் பண்ணுறேன். இல்லை அவன் ஆன்சரில் நான் டெட் ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கன்னடத்தை வேகத்திலே ஜங்குக்கு அப்படியே பெட்ரூமை விட்டு வெளியே போனேன். ஜங்குக்கை பேக்கப் பண்ணபடி நம்மகிட்டே கிரிப்பை பிடிச்சி பெட்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணுறாரு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா ஜங்குக்? என்ன பண்ண திங்க் பண்ணுறேன்? டேயா இதுக்கு முதல்ல இல்லை தலையிடாத, நீ முதல்ல வழி விடு. அந்த என்ன நினச்சிட்ருக்கான்? என்ன சென்டிமெண்ட்டாக பேசி எமோஷ்னலாக பேசி இன்னசெண்டாக அவனை நடித்து ஏமாட்டிகிட்ருக்கான். நான்டா ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேனே அவன் மேலே எனக்கு டவுட் இருக்குதுன்னு. நீ நம்பினியா? இப்போ கரெக்டாக பற்றியா? உனக்கு உண்மை தெரிஞ்சிட்டுனதோட எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி இன்னசென்ட் மாதிரி உன்கிட்டயே ட்ராமா பண்ணிகிட்ருக்கான். வழி விட்டுட்டே இன்றைக்கி நீ என்ன மாதிரி என்கிட்ட பேசினாலும் சரி, நான் கண்டிப்பாக கேட்க போகிறது கிடையாது. இதே பிளேஸில் நான் கில் பண்ணுவேன். அடுத்த செகண்டில் அந்த சார்லியோட சீக்ரெட் பிளேஸ்க்குள்ள என்ட்ராகி அவன் கூட ஃபைட் பண்ணுவேன். ஒன்று ஃபைட்டை என் பண்ணிவிட்டு உயிரோட வருவேன், இல்லாமல் அன்சால டெட் ஆகுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த அளவுக்கு கோமா பேசுகிறத பார்த்துட்டு ஜங்குக்கிட்டே ஸ்லாப் பண்ணவும் நம்ம ஜங்கு கம்டிகிட்டே நோட் பண்ணால், ஏன் இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, நீ அவனை கீல் பண்ணணும் அவ்வளோதானே? ஆமாம், நான் சொல்கிறத 1 மினிட் மட்டும் கேளு அப்படிங்கிற மாதிரி குக்கியும் நீயும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. குக்கியோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு வரேன், நீ அதை எல்லாத்தையும் வேர் பண்ணிக்கோ. அவனோட பாடியில் இருக்க ஜுவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நீ போட்டுக்கோ. குக்கிக்கு படிலாம் இந்த பிளேஸ்லேருந்து கிளம்பி போக போகிறது நீ தான் ஜங்குக்.
அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்புறம் நம்ம ஜொங்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக அமைதியாக என்ன சொல்ல வரானுங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டேன், இதுதான் பிளான். குக்கிக்கு படிலாம் நீ தான் அந்த பிளேஸ்க்கு போகிற. குக்கி நினச்சி தான் சார்லி நம்மக்கிட்ட பேசுமா, அதே பிளேஸில் சார்லியை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு ஜொங்கு பிளானுக்கு ஓகே பண்ணி குக்கியோட திங்ஸஸ்ஸு ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் வேர் பண்ணபடி குக்கியோட ரூம்லேயே வந்து உட்காந்துருப்பாரு. குக்கி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டான். என்ன மாதிரி பேசி குக்கியோட ஆன்ஸை ஹோல்ட் பண்ணுறதா நினச்சி ஜங்குக்கோட ஆன்ஸை ஹோல்ட் பண்ணபடி நேராக இந்த பிளேஸுக்கே கூட்டு வந்துருப்பாரு. அந்த மொமெண்ட்டில் திங்க் ஆகி ரொம்ப ஷாக்கானா சார்லிடம் வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்கான். வாவ், மாஸ்டர் பிளான், என்னை விட பயங்கரமாக இருக்க பிளான். டேங், சும்மா சொல்லக்கூடாதுடா. மாஃபியா ஒர்க்கில் கன்னு வெப்பன்ஸு திங்ஸஸ்ஸுங்கிற மாரி உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி தான் எந்த நேரமும் ஏதாவது ஒன்று ஹேண்ட்ஸில் வச்சுட்டு சுற்றுவாங்க. ஆனால் பட் அந்த ஹவுஸில் நீ மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. உன் ஹேண்ட்ஸில் கன்ஸோ வெப்பன்ஸோ திங்ஸோ எதுவுமே இருக்காது. ஆனால் அதுக்கு பற்றிலாம் உன்னோட ஸ்மார்ட் பிரெயின் இருக்குது பற்றியா, அது எல்லாரையுமே வீக் ஆகிடுது. ஒவ்வொரு டைமும் உன்னை அட்டாக் பண்ணுற பர்சன்ட், உன் ஃபேமிலியை டார்கெட் பண்ணுற பர்சன்ட்டை இந்த ஸ்மார்ட் பிரெயினை வச்சுட்டேன்னு நீ என்ன பண்ணுற. நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நான் சொன்னதை முழுக்க நம்பியிருந்துருக்கக்கூடாது. என்னை நம்ப வச்சு ஏமாட்டிட்டல அப்படிங்கிற மாதிரி வியை பாட்டு மறைச்சான். என்னடா நம்ப வச்சு ஏமாட்டிட்டேனுங்கிற மாதிரி ஏதோ ரொம்ப நல்ல மாதிரியே பேசிகிட்டு இருக்கேனுங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு தான் எல்லா ஸ்டோரியும் ஃபுல்லாக கேட்டு முடிச்சிட்டியா? ஸ்டோரி ரொம்ப சூப்பராக இருந்திருக்குமே. டே மார்க், ஹேண்ட் கப்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மார்க் அப்படியே ஹேண்ட் கப்பை கொண்டு வந்து கொடுத்தான். கரெக்டாக ஹேண்ட் கப்பை வச்சு சார்லியோட ஹேண்ட்ஸை லாக் பண்ணபடி, எவ்வளோ ஒர்க் பண்ணிட்டேன் நீன்னு, பக்கத்துலேயே இருந்துட்டு மற்ற ஒர்க்கையும் பண்ணியிருக்கல. என் ஹவுஸில் ஒவ்வொரு பர்சண்டாக வர நியூவாக அனுப்பியிருக்கல. அப்புறம் என் ஹவுஸில் கூட இப்போ நியூவாக ஒரு பாடி கார்டை ரெடி பண்ணி வச்சுருந்தல, அவனை கூட கண்டுபிடிச்சிட்டேன். பட் உன்னை கில் பண்ணிட்டுனா இங்கேருந்து போய் அந்த பர்சண்டையும் ஜாக்ஸையும் உன் கேர்ள் ஃப்ரெண்டையும் கில் பண்ண திங்க் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மொட்டை பர்சண்டையும் ஃபினிஷ் பண்ணிடுவேன் சார்லி. ஆனால் அதுக்கு முன்னாடி என் ஃபேமிலி பர்சன்ஸில் கொஞ்சம் பர்சன்ஸை நீ அட்டாக் பண்ணதுக்கும், என் ஹயாங்க பாரு ஹிப்பில் அவ்வளோ ஆழமாக நைஃபை சொருக வச்சிருந்த மூமெண்ட்டுக்கும், ஜிமினாவோட சொல்கிட்ட சொருகின மூமெண்ட், என் மோம் ரேட் கூட பண்ண முடியாத அளவுக்கு ஸ்டெப்பில் விழுந்த மூமெண்ட், என் ஃபேமிலியை நீ ரொம்ப டச் பண்ணிட்டேன். உன்னை எந்த பிளேஸில் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்னை ஒவ்வொரு பிளேஸாக ஓட விட்டுட்ட. இப்போ நீ சிக்கிட்ட சார்லி, ஏன் ஹேண்ட்ஸ்லேயே வந்து சிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சார்லியோட பாடியில் அங்கிட்டு இங்கிட்டுமா கோடு போடுற மூமெண்ட்டை பார்த்துட்டு கரெக்டாக வந்து ஜங்குக்கோட ஹேண்ட்ஸே பிடிக்கிறாரு. வேண்டாம் வேண்டாம் விட்டுருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பிடிச்சான். டயாங், முதல்ல இவனை ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போறியா, இல்லாட்டி நீ சேர்ந்து ஹவுஸுக்கு போயிரு அப்படிங்கிற மாதிரி கோமா ஜங்குக்கு பேசினான். அப்படியே புஷ் பண்ணி, நீ ஏன் ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க, அமைதியாரு, அவனை ஏன் பண்ணிட்டு தான் அங்கே 2 கிளம்புறான், புரியுதுல்ல? சும்மா தேவையில்லாமல் அங்கல்னு திங்க் பண்ணினா இதே பிளேஸில் ஒன்றா நானும் போட்டு தள்ளிடுவேனுங்கிற மாரி வியோட ஹெட்டில் கண்ணை வச்சான். அங்கிள், பயம் இருக்குல்ல, அமைதியாக போயினில்லை அப்படிங்கிற மாரி சொன்னால் ரொம்ப அமைதியாக வந்து ஒரு வாலில் சாஞ்சபடி நம்ம நிற்கிறாரு. ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடியே நிற்பாரா இந்த மிந்தி நின்னா அந்த பிளேஸில் நம்ம சார்லியை அதே பிளேஸில் பனிஷ் பண்ணி கில் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கில் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ் முழுக்க பொம்மைங்க மொத்த பிளேஸும் பிளாஸ்ட் ஆகட்டும்ங்கிற மாதிரி எப்படி நம்ம ஜங்குக் பாய்ஸஸ் அவ்வளோ வெறி நோட் பண்ணபடி பேசினோம். நெக்க விடுங்க என்ன பண்ணுறீங்க, நெக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்துறாரு. இந்த மாதிரி கட்டுனா பாய்ஸஸ் பாம்பை ஹேண்ட்ஸில் வச்சபடி டயட்டை செட் பண்ணிட்டு இருந்தவங்க கத்துறதை பார்த்துட்டு எல்லாரையும் கில் பண்ணியாச்சுன்னா யாரை போய் நியூ அண்ட்ரனதுங்கிற மாரி அவ்வளோ பேர் திரும்பினா அந்த பிளேஸில் ஸ்பேரோ என்ட்ராகிறான். ஸ்பேரோவை பார்த்து அவ்வளோ பேர் ஷாக்கானா வியோட நெக்கு கிரிப்பை பிடிச்ச பொசிஷன்லேயே அப்படியே ஃப்ளோர்லேருந்தே மேலே தூக்கின்னு இருக்கான். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆக்கி, யார்டா நீ முதல்ல அவனை கீழே விடுறா, அவன் என்னோட சன்னோட ஒய்ஃப், கீழே விட்றியா என்ன அப்படிங்கிற மாதிரி கோவமா இந்த மாதிரி பேசுனா, நீ சொல்கிறத நான் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஸ்பேரோ அப்படி திரும்பினா ஸ்பேரோவுக்கு பேக் சைடில் பேராவோட பாடி கார்ட்ஸ் பர்சன்ஸ் இருக்கிட்ட பார்த்துட்டு, ஸ்பேரோ அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் அவ்வளோ வெறும் ஸ்பேரோ என்றான மூமெண்ட்டை பட்டுட்டு ஷாக்கானா ஸ்பேரோடா
கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா நான். கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல நீ இப்படி இருப்பேன்ட்டு. என்ன திமிருடா உனக்கு? உன் மாமன் மாட்டியே நின்றுக்கிறியடா. கொஞ்சம் கூட இந்த டேடோட பிளட் உன் பாடியில் இல்லவே இல்லையா? உன் மாமி என்ன தப்பு பண்ணாலோ அதே தான் நீ இப்பவும் பண்ணிகிட்ருக்க. உன்னை அன்னைக்கே நான் கில் பண்ணி உன் மாம் கூட சீட்டை உனக்கு ஃபியூனலை நான் வச்சுன்னு இருக்கணும். என்னோட சன்னாச்சே அப்படின்னு இந்த பிளட் பாண்டிங்கில் சித்தியம் போல் திங்க் பண்ண பற்றியா? அந்த தப்பு தான் இன்னைக்கு ஏன் பிரதரையே கில் பண்ணுற அளவுக்கு நீ வந்திருக்கல. அப்படிங்கிற மாதிரி ஸ்பேரோ வியப்பாட்டு பேசுனா, டேடு விடு டேடு, நெக்க வலிக்குது டேடு என்னை விடு, நெக்க வலிக்குது, என்னால் ப்ரீத் பண்ண முடியல டேடு, ஏன்டா என்னை டார்ச்சர் பண்ணுற, விடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக இந்த மாதிரி ஸ்பேராக்கிட்ட இருந்து டப்பிக்கிட்டக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு.